100 நோய்க்கான எக்ஸசைஸ்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 100 நோய்களுக்கான யோகா அது. எப்படின்னு கேட்டால், யோகாங்கிறது நீங்கள் ஏதோ ரீசனுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக போகிறீங்க, ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க, ஸ்லிம்மாக போகிறீங்க, திரும்ப சில நோய்கள் சரியாக போகிறீங்க, சில நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்காக போகிறீங்க, இது மாதிரி மன அழுத்தத்தை குறைக்க போகிறீங்க. இதே தான் இந்த 100 நோய்க்கான எக்ஸசைஸும். 100 நோய்க்கான எக்ஸசைஸ் கண்டிப்பாக யோகாவோட சம்மந்தப்பட்டது தான். யோகானாலும் ஃபிசியோதெரப்பினாலும் பெருசாக அந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் நோய்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறது. யோகாங்கிறது காமன் ப்ரிவென்ஷனுக்கு, சரிங்களா? ஆனால் அதே ப்ரிவென்ஷனுக்கு இந்த எக்ஸசைஸ் இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் செஞ்சு காட்ட போகிறேன்ல, அந்த எக்ஸசைசஸ் 100 நோய்களுக்கான யோகாவாக தான் ப்ராக்டிஸ் பண்ணப்படலாம். கண்டிப்பாக அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் சொன்னேன்ல யோகா எதுக்கு போகிறீங்கன்னு, இங்கே அதே தான் நடக்குது. கிட்டத்தட்ட ஈஸியாக 100 நோய்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டாக நிரந்தர தீர்வாக அமையுது இந்த எக்ஸசைசஸ்ஸு. அதே மாதிரி 100 நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அமையுது. ஃபிட்னஸ், வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு, ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டென்ஷன் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு, மன அழுத்தத்தை போக்குறதுக்கு, அப்புறம் சோகம், அப்புறம் படபடப்பு அதெல்லாம் நீங்கிறதுக்கு, கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரிலாம் சரியாகிறதுக்கு, தோல் நல்லா இருக்கிறதுக்கு, டயபெட்டிக் ரிவர்சல் சுகர்லேருந்து நம்ம வெளியேறதுக்கு, பிபிலேருந்து வெளியேறதுக்கு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கூல் டவுன் ஆகிறதுக்கு, யூரின் மோஷன் பிரச்சனை, அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறதுனால வர்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அது எப்படி இந்த யோகா நல்லா செயல்படுதுன்னா, இப்போ யூஸ்வலாக யோகாசனத்தில் நோய்களுக்கு உண்டான நாலேஜ் கம்மியாக இருக்கும். அனாட்டமியெல்லாம் அதில் அவ்வளோக்கா வராது அவங்களுக்கு. அனாட்டமினா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு எலும்போட ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்குள்ள மசில் எங்கே ஆரிஜின் ஆகுது, எங்கே இன்சென்ஷன் ஆகுதெல்லாம். ஆனால் நான் சொல்கிற இந்த யோகாவில் எல்லாமே இப்போ எனக்கு அதெல்லாம் சப்ஜெக்டில் நான் 28 வருஷமாக நிறைய பேர்த்த க்யூர் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன்னா ஒரு நோய்க்கு மட்டும் நல்லா இருக்காமல் வேறு நோய்கள் வராமல் தடுக்கிறதாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வஜ்ராசனம்னு ஒன்று போட்டு செய்கிறாங்க. சரியா? வஜ்ராசனம்னா காலை மடக்கி உட்காந்து செய்கிறாங்க. அது உடம்புக்கு நல்லதாக இருந்த போதிலும் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ பேஷண்ட்டுக்கு அது அவ்வளோவா நல்லதாக இல்லாமல் இருக்குது. அதே மாதிரியே ஒரு கழுத்தை வளைச்சோ திருப்பியோ இல்லை முதுகை வளைச்சோ ஃபார்வர்ட் பெண்டிங் யோகாஸ் நிறையா இருக்குது. முன்னாடி பெண்ட் பண்ணுறது அது என்னதான் ஒரு காமனாக எந்த நோயும் இல்லாதவங்களுக்கு நல்லதாக இருந்தாலும், கழுத்து தேய்மானமோ இடுப்பு தேய்மானமோ இருக்கிறவங்க ரொம்ப அந்த வலி அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஆனால் என்னோடய யோகாவில் இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. நான் ஒன்றை டீச் பண்ணுறேன்னா அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குறிப்பிட்ட எக்ஸசைஸ் கால் வலிக்காரங்களுக்கு ஆகாதே, இந்த குறிப்பிட்ட எக்ஸசைஸ் இடுப்பு வலிக்கு ஆகாதே, இந்த குறிப்பிட்ட எக்ஸசைஸ் கழுத்து வலிக்கு ஆகாதேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 28 வருஷமாக அது மாதிரி பல வலிகளோடு வர்றவங்கள தான் நான் க்யூர் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒருத்தவங்க கழுத்து வலிக்கு வராங்கன்னா கழுத்து வலியோட மட்டும் வர மாட்டாங்க. இடுப்புலேயும் மேபி வலி இருக்கலாம், முழங்கால்லையும் இருக்கலாம், ஒரு பக்கம் தலைவலி இருக்கலாம், இம்பேலன்ஸ் இருக்கலாம், செஸ்ட் பெயின் இருக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம், அவங்க ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்கலாம், சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அவரப்போ என்ன நடக்குதுன்னா, நான் எதுக்குமே எல்லாமே சரியாகிற மாதிரியும் எதுக்குமே சைடு எஃபெக்ட் கொடுத்துட்றாத மாதிரியும் தான் சொல்லி கொடுத்து அது பழக்கமாயிடுச்சு. அப்படி தான் சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு நோய்க்கு சொல்லி கொடுத்து அது இன்னொரு நோயை அதிகப்படுத்தினா அந்த பேஷண்ட் அடுத்த நாளே வரமாட்டாங்க. இதுக்கு சொன்னீங்க, எனக்கு இன்னொரு பிரச்சனை அதிகமாகி போச்சுங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த யோகா உலகத்துலேயே ஒரு பெஸ்ட் யோகாவாக இருக்கும். இந்த யோகா கிளாஸில் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சேரலாம். தோல் நல்லா இருக்கணும், நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லா மசில்ஸும் நம்மளுக்கு வீக் இல்லாமல் இருக்கணும், நம்ம நல்லா வேலை பார்க்கணும், நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதில் சேரலாம். இதில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது அது எப்படி செயல்படுதுன்னா, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலுக்கும் ஒரு மசில் விடாமல்
ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஃப்ரீ எக்ஸசைஸ் 7 தடவை நான் சொல்லி கொடுத்துறேன். அதனால தான் அது அவ்வளோ நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் இந்த ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர் சூப்பர்சிலியா, ஆர்பிகுலாரிஸ் ஆக்கில் இந்த ஃபேஷியல் மசில்ஸ்க்கெல்லாம் சொல்லித்தரேன். ஐ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துறேன். ஐக்கான டோட்டல் எக்ஸசைஸ் சொல்லிடுறேன். இதில் ஃபேஷியலுக்கான டோட்டல் எக்ஸசைஸ் சொல்லிடுறேன். அதனால் ஃபேஸில் பிம்பிள்ஸ், கருவளையம், ஃபேஸில் இருக்கிற ஒரு மங்கு, இன்னும் நிறையா ஃபேஸில் இருக்குல்ல அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆகுது. அந்த ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்குது. ஐக்கு சொல்லி கொடுத்துறேன். அதே மாதிரியே யோகாவில் ஃபேஸ் எல்லாம் அவ்வளோவா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரியே சர்வைக்கலுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துறேன். அதனால் சர்வைக்கலில் எது இருந்தாலும் இம்பேலன்ஸு, நடக்க முடியாமல், தலை சுற்றல் எது இருந்தாலும் சரியாகுது. அதே மாதிரி தான் இடுப்புக்கும் ஸ்பைனல் கார்டு பூரா ஸ்ட்ரென்த் பண்ண சொல்லி கொடுத்துறேன். அதனால் இடுப்பு வலி இதெல்லாம் சரியாகுது. அப்டாமினல் மசில், முன்னாடி இருக்க பெக்டோரல், செஸ்ட் மசில் சொல்கிறதுனால அங்கே இருக்கிற பெயின், படபடப்பு, வயிறில் இருக்கிற தொந்தரவு, இல்லை ரொம்ப தொப்பை இருக்கிறது அதுவும் குறையும். அதே மாதிரியே காலில் முழங்கால் வலிக்கான எக்ஸசைஸ் இதில் உள்ளடங்கியிருக்கும். வேரிகோஸ் வெயின், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எல்லாமே, காஃபு, பாதம் வரைக்கும் பாதத்துக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால சோலியஸுங்கிற மசில்ஸ் சொல்லி கொடுத்தா நம்மளோட ட்ரைக்ளிசரைட்ஸ் குறையுது. எல்லா மசிலுக்கும் சொல்லி கொடுக்கறதுனால நம்மளோட குளுக்கோஸ் எல்லாம் வந்து அந்த சுகர்லாம் வந்து செல்கள்னால் எரித்து சக்தியாக மாற்றப்படுறதுனால சுகரும் குறையுது, பிபி ரிவர்சல் ஆகுது. இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற எக்ஸசைஸாக இருக்குது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரதுனால, மூச்சு பயிற்சி சொல்லித்தரதுனால ஒரு இது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலேருந்து வெளியேற முடியுது. ஸோ இந்த மாதிரி யோகா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். 100 நோய் சரியாகிற யோகா அது. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். அதை ஏன் என்னால் சொல்ல முடியலனா, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல் சொல்லித்தரது வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 15 நாளைக்கு 15 மணி நேரம் மினிமம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஒன்றை சொன்னேன்னா என்னமோ அந்த ஒன்றில் தான் எல்லாமே சரியாகிற மாதிரி அது கொஞ்சம் சரியாக வரல. சொன்னால் அவ்வளோ நேரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் இப்போ அதில் எதையாச்சும் 1, 2, 3 சொல்லி யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் நான் அதில் எக்ஸசைஸே அவ்வளோக்கா சொல்ல. ஸோ இதுதான் அதனோட மெக்கானிசம். இன்றைக்கி அதை பற்றி சொல்லலான்னு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.